ஆண்டவர் கொண்டு போய் கொண்டு இருக்கிற சூழ்நிலை அதை யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஆனா தேவன் நோக்கம் ஒன்று வச்சிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தேவன் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். இப்போ நாங்க மாவட்டத்தில் போட்டிருக்கிறாங்க, அவங்க என்ன கேட்காம தான் போட்டாங்க. ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர், சிறுபான்மையினர் இன்னும் தலைவராக போனதான் இல்லை தமிழ்நாட்டுக்கு கூட ஆண்டவர் கொண்டு வந்து தலைவராக கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். சொன்ன மாதிரி எல்லா விக்கிரக ஆட்கள் பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் ஒழிச்சுட்டு கர்த்தர் ஏற்படுத்தி அவருடைய ஆலோசனை கேட்டு இந்தியா முழுவதும் செயல்படுகிற ஒரு தருணம் வரப்போகிறது. அல்லேலூயா. நீங்க பாப்பீங்க, உலக பல நாடுகள் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் இந்தியாவை பல மாற்றத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போக போகிறார். நாம சொல்றீங்க கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் ஆண்டவர் பேசின தலைப்புடைய தொடர்ச்சி, மூன்றாவது தலைப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவது தலைப்பு என்னவென்றால், ஊழியர்களை கண்ணோக்குவார். தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறவங்க கர்த்தர் என்ன பண்றாரு? வேதம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அவருக்கு என்று ஊழியம் செய்தார் கர்த்தர் பிதாவானவர் கனம் பண்ணுவார், அவரை உயர்த்துவார். நீங்க ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா, ஐயோ எங்களுக்கு வேலை இருக்குங்க, எங்களால முடியாது, ஐயோ சர்ச்சில் ஆட விடுவாங்க டான்ஸ், அப்புறம் ரோட்ல ஆட விடுவாங்க, அதனால என்ன பண்ணுங்க, சர்ச்சில் ஆடாதீங்க. சண்டே ஸ்கூல்ல ஆடினா, கிறிஸ்துமஸ்ல ஆடினா, சபையில் ஆடினா, அப்புறம் ரோட்ல ஆட வைப்பாங்க, அதனால என்ன பண்ணாதீங்க, ஆடாதீங்கள். அதுவும் முடியுங்க, கர்த்தருக்கு செய்யும் போது அது ஒரு பணி தான், சின்ன ஒரு பணி. தாவீது நடனமான ஓகே வெளியே ஆடினாரு சொன்னாங்க. அப்ப பழைய பண்ண எல்லாம் வெளியே தான் ஏன் உள்ள வந்தீங்க? பழைய பாட்டில் அன்றைக்கு எனக்கு பதிலே இருக்காது. அல்லேலூயா. மாம்சத்தில் ஆட விடாது. சில ஊழியர்களெல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு வந்து டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா டைட்டா ஆம்ஸ் தெரியுற மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடினா அந்த என்ன ஆகும், அந்த ஆம்ஸ் தெரியுன்றதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து வர்ஷிப் பண்ற ஆளுங்கெல்லாம் அதை தூக்கிட்டாரு. ஜெபிச்சுட்டு வந்து ஆராதனை பண்ணதை பார்த்துருக்கிறோம், குதிச்சுட்டு வந்து ஆராதனை பண்ணதை பார்த்துருக்கிறோம். தேவ சமூகத்தில் இருந்து உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு ஜெபிச்சுட்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கொடுக்கிறது, அவருடைய சமூகத்தில் நிற்கிறத பார்த்துருக்கிறோம். ஜிம்முக்கு போயிட்டு வந்து பார்க்கறதுக்கு தான் பார்க்குறோம். கிரிக்கெட் பிளாட் வந்து நேரம் வாங்கி பிடிக்கிறாங்க. எப்படி கிரிக்கெட் பிளாட் அது உலகத்தில் விளையாடி ஆடி ஓஞ்சி எல்லாம் முடிஞ்சாச்சு. கூட ஒரு டோர்னமெண்ட் வைக்கலாம்னு ஒரு சில டீம்லாம் கண்டிப்பாக வைக்கலாம்னு சொன்னேன். மினிஸ்ட்ரி மூலியமா வைக்கலாம், அதில் கண்டிப்பாக ஆண்டவர் சில கருத்தை சொல்லுவார். அல்லேலூயா. என்னுடைய கண்ணோட்டமும் தேவனுடைய கண்ணோட்டமும் வித்தியாசமானது. ரெண்டு ஒண்ணு. மனுஷனுடைய கண்ணோட்டம் வேற. மனுஷனை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அது போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறார் தேவன். ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலை செய்யறவன், ஒரு ஆண்டவருக்காக பணி செய்யறவன் வியாதிப்பட்டு இருந்தா அவர் என்ன பண்றாரு? சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். நான் ஜனவரி மாதம் 1 தேதிக்கு முன்பாக உடம்பு சரியாமல் இருக்கும்போது அப்பதான் அந்த தீ பத்தி எரிஞ்சது. அன்னிலிருந்து ஆரம்பிச்சேன் தேவ சமூகத்தில் தேவனோடு இன்னும் வைராக்கியமான இருக்கணும். சொன்ன மாதிரி ஆனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்ன மாதிரி குளிரெல்லாம் இருக்க முடியாது. நான் அனலாவே இருக்கிறேன். அல்லேலூயா. குளிரா இருந்தா வானம் அனலாவே இருக்கும். குளிரா இருக்கிறவங்க இருக்கட்டும், நம்ம அனலாவே இருக்கிறோம்னு சொல்லி அன்னைக்கு பொருத்தர பண்ணி ஒரு ஊழியக்காரர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் அரிடனில் அவங்க வந்தாங்க. வந்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ பயங்கரமான ஃபீவர், எனக்கே தெரியாது. 31ஆம் தேதி செக் பண்ணி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனால் சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் 100 டிகிரிக்கு மேலே இருந்தது. செக் பண்ணி பார்த்தா சரி பண்ணி ஆண்டவர் கொண்டு வந்து புதிய ஆண்டை கர்த்தர் காண செய்தார். புதிய ஆண்டில் கர்த்தர் அடியானை தான் பேச வைத்தார். சொன்னார், ஆண்டவர் பேச சொன்னார். ஆனால் நான் தான் அந்த ஊழியக்காரர் சொன்னார் அடியானை கூட, ஐயா நீங்களே பேசுங்க, வேற யாரையும் பேச விடாதீங்க சொல்லியும் அடியான் மனைவியை பேச வைத்தேன்.
ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லி அது பிறகு அவங்க அதோட தொடர்ச்சி அவங்க எடுக்க வைக்க கர்த்தர் உதவி செய்யலாம். வருத்தப்பட்டு வார சகோதரர்களே, நீங்கள் எல்லோரையும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எதிர்பார்த்து தருவேன். வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீரோடு பிரச்சனையோடு யார் வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் தந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்பி அவர் நோக்கி பார்க்கும்போது அவர் முகங்கள் பிரகாசம் அடைகிறது என்று தெளிவாக சொல்கிறேன். ஊழியக்கார சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறார் என்ன சொல்லுங்க தெளிவா? எப்படிங்க சுகத்தை விரும்புகிற? நீ ஆண்டவர் ஊழியம் செய்யனா, நீ வியாதிப்படும் போது நீ சுகம் பெறணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ வேலை செய்யல, ஆண்டவருக்காக ஊழியமே செய்யல, ஒரு பாய் கூட எடுத்துக்கிட்டு உனக்கு நோவுதுன்னா ஆண்டவர் எப்படி உனக்கு உதவி செய்வார்? பாய் எடுத்து வைங்க, பாய் எடுத்து போடுன்னா ஏதோ 2 பேர் 4 பேர் எடுத்து போறாங்க, மற்றெல்லாம் எது போதும் எனக்குன்னா எனக்கு எதுக்குன்னா சம்பந்தம். நான் சர்ச்சில் நாங்கள் சும்மா போகிறோம், எங்கள் வீட்டுக்காரருக்காக எங்கள் ஒய்ஃபுக்காக வரோம், அதனால் யார் எப்படின்னா போட்டோம் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு என்ன பண்ணாங்க போகிறாங்க. அதுவும் முடியும் தான். நான் சும்மா சாதாரணமாக கேட்கல, பல வேலைகள் பல கஷ்டங்கள் பட்டு தான் நீங்கள் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி வச்சுருக்காங்க. சும்மா நோக்க முடியாது சொல்லுவாங்களே, எல்லா வேலையும் நான் அப்பாட்ட கேட்பேன், நான் மைக் செட் பண்ணிட்டு நான் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு வந்து நீ மைக் குடிப்பேன், எனக்கு ஒரு பாட்டு கூட கொடுக்க மாட்டியான்னு கேட்டிருக்கிறேன். இல்லை வெயிட் பண்ணுறேன். அப்புறம் ஆண்டவரை திருச்சி ஆண்டவர் ரொம்ப இடையிறாங்க, ஊழியத்தை நீங்க அழைக்கிறீங்க, இவரு இப்படி இருக்கிறார் ஆண்டவர், எனக்கும் அவருக்கு பிரச்சனை, ஊழிய பிரச்சனை தான், நீ பண்ணு நான் பண்ணு, போட்டி தான் இருந்தாலும் பொறாம இருக்காது, 2 பேரும் போட்டி தான், போட்டி இருக்கணும், பொறாம இருக்கக்கூடாது. அதனால அதுக்காகவே ஜேபி நகரில் ஊழிய ஆரம்பிச்சோம். ஊழிய ஆரம்பிச்ச பிறகு வந்து அங்கங்க அடிக்கடி வந்து எட்டி பார்ப்பேன். ஏன் 1 வருஷத்துக்கு 20 பேர் வந்துட்டாங்க, மறுபடியும் பார்ப்பேன். அப்புறம் 40 பேர் கிட்ட வந்தாங்க, அந்த அளவுக்கு வந்தாங்க. இடம் இல்லாதனால பற்றாக்குறையில அதை நிறுத்தி வச்சாச்சு. நிறுத்தி வைக்கல, ஒரு புள்ளி வச்சுக்கிறோம், இன்னும் அது புள்ளி வைப்போம், தொடர்ச்சி தொடரும்னு வாங்கல, அதுக்கு ஒரு கண்டினியூ அங்கே வச்சுட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு பார்ட் 2 வந்து ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்வான். அல்லேலூயா. ஒருவேளை பக்கத்தில் அந்த கட்டி இருக்கிறாங்க, அந்த இடத்த கூட ஆண்டவர் நமக்கு கத்தர் கொடுக்க கூட சித்தமாக இருக்கும். அதை நினைச்சேன், மனுஷனால கட்ட முடியாது, ஆனால் தெய்வனால கட்ட முடியும், தெய்வனால செய்ய முடியும். மனுஷன் நிறுத்திடுவான், ஆனால் நான் வந்து கிணறுல தண்ணி இல்லாமல் அந்த கிணறு தூர்வாய்க்கு தண்ணி எடுத்து ஜனலை கொடுக்குறாங்க. சாதாரண இடத்தையே பயிர் நிலமா ஆக்குறதுக்கு தான் தெய்வம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் ஆண்டவர் சொல்ற, உன்னை இந்த ஜனத்தை கண்டு ஏற்படுத்துவேன் ஏசாயாவுக்கு சொன்ன அதே வார்த்தை கர்த்தர் அடியாளு கர்த்தர் சொன்னார். இடிக்கிறதும் என் வேலை, கட்டுறதும் ஆண்டவர் என்ன கொண்டு செய்வார். வாழாத பயிர் நிலமா ஆகிறதுக்கும் ஆண்டவர் செய்ய அவரால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அரசாங்கம் கடந்த நாட்கள் ஏற்பட்ட மனநிலை விஷயத்துல சபை கூட்டப்பட்டு சீல் வச்சாங்க. நிறைய போன் கால் என்பது இந்த வாரத்துல 3 நாள் தான் வந்து அதுவும் சென்னையில இருந்து பெரிய பெரிய ஊழியர் டிவி தாசன் ஒருத்தர் வேற நம்பர்ல இருந்து போன் பண்ற, பிரதர் சொல்லுங்க பிரதர், ஹாஸ்டல் பெரிய ட்ரூ காலர் தான் வரும், நீ பிரதர் நான் பிரதர் தான் கூப்பிட முடியும், சொல்லுங்க பிரதர். பிரதர் இது மாதிரி மனநிலையில ஒரு சபை மூடிட்டாங்க, அந்த சர்ச்சை உங்களால் திறக்க முடியுமா? அட்ரஸ் அனுப்புங்க, லிங்க் அனுப்புங்க, யூடியூப் லிங்க் பார்த்துக்கலாம். விசாரிச்சு எல்லாம் பார்த்தா அவன் ஃபோனே எடுக்க மறுநாள் ஃபோன் பண்ண என்ன விஷயம் ஏது பார்த்தா காசு ஃபோனாக ஏது மாதிரி அதோட ப்ராசஸாக போய்கொண்டு இருக்கிறது என்று பாருங்க. என்ன விஷயம் பார்த்தா நடந்த சம்பவம், இந்த பாஸ்ட் கேஸ் போட்டு அங்கே இருக்கிற இந்து கோயிலை மூட்டாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் காரணத்தை எல்லாம் சேர்ந்து இவர் சர்ச்சி ஹிஸ்ட்ரி வரலாறுவாங்க, அந்த வரலாறு தோண்டி பார்த்தா இவர் ப்ராப்பரான அப்ரூவ்டு இல்லாமல் சர்ச்சை நடத்திருந்தார். பரம்பூரில் அப்ரூவ்டு இல்லாமல், அதனால் இவர் சர்ச்சை கவர்மெண்ட் சீல் வச்சிருச்சு. இது நம்ம இப்போ இருக்கிற அரசாங்கம் எந்த ஸ்டெப்பு எடுக்கணும், காசு வாங்கி ஒதுக்கிட்டாங்க. எப்படி ஸ்ரீமதி வழக்கில் காசு வாங்கி ஒதுக்கினாங்களோ அதே போல இந்த வழக்கில் காசு வாங்கி ஒதுக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அப்போ யார் தான் காப்பாற்றுவா? ஆண்டவர் தான் காப்பாற்றுவா. அல்லேலூயா. மனுஷன் மொத்தம் காப்பாற்ற முடியாது, பணத்துக்காக திரும்பி போயிடுவான். ஆனால் என்கிட்ட 1 ரூபாய் கொடுத்தா 1 கோடி கொடுத்தா கூட நான் அவன் பக்கம் திரும்பாதான். அல்லேலூயா. கைகளில் தரப்படாத கைகள் சொல்லுவாங்க, அது மாதிரி என்னுடைய கைகளை கையை நீட்டி வாழ்ந்தாங்க. இந்த கையில நான் யாரும் விரோதமாக பேசலை, இந்த கையில யாரும் விரோதமாக ஃபோனில் நான் இது பண்ண ஊழியக்கார விரோதமாக பேசல சொல்கிறேன், கையில் உயர்த்துங்க பார்க்கலாம், கையில் உயர்த்துங்க. நான் யாருக்கும் இந்த தவறு செய்யல, என் சரீரம் என் இருதயம் உண்மையா இருக்குன்னு சொல்கிறேன், கையில் உயர்த்துங்க.
ஆண்டு வந்தா இப்பயே நான் போவேன்னு சொல்றோம், கையில வைத்துங்க. அவர் வரும்போது தான் தெரியும். அவர் வந்தா மாத்திரம் போதும். அவர் வந்தா தெரிஞ்சவன். அன்னைக்குதான் நல்ல கிறிஸ்துமஸ் நமக்குலாம். ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுவது, ஊழியக்காரருடைய ஆலோசனை நிறைவேற்றுகிறாராம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆலோசனை. தானியேல் சொன்னார், இது மாதிரி இப்படிலாம் பண்ணலாம். யோசிப்பு சொல்ற, இப்படிலாம் பண்ணலாம். தேசத்துல என்ன பண்ணலாம், இப்படி வறட்சி பஞ்சமா இருக்கிறது, இந்த தானியெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு இது பண்ணி ஜனங்களுக்கு கொடுக்கலாம். 7 வருஷம் செழிப்பா இருக்குல்ல, அந்த வருஷத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அடுத்த பஞ்ச காலத்துல 7 வருஷம் அவங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, ஊழியக்காரருடைய ஆலோசனை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அதான் சொல்றாரு. ஏசாயாவுடைய 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய ஸ்தானாதிபதியுடைய ஆலோசனை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நம்ம சொல்ற ஆலோசனையை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆலோசனை ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்றது. அநேக ஆலோசனால அநேக ஆலோசனை சுகம் உண்டாகும், இது நீங்க சிறப்படும், என்ன நடக்கும் வேதம் சொல்கிறது. நமது ஊழியக்காரரின் ரத்தத்துக்கு பழி வாங்குகிறவராக இருக்கிறார். ஊழியக்காரருக்காக எப்படின்னா கண்ணோக்கிறார் பாருங்க. ஊழியக்காரர் தேவனுக்கு என்று நீ ஊழியம் செய்யற, அவனை அடிச்சுட்டாங்கன்னா ஆண்டவர் அப்ப விட்டுருவாரு. ஆனா அது ஒரு நேரம் வரும், அப்ப தேவன் அதுக்கு பதில் செய்கிற தேவனா இருக்கிறார். அழகா சொல்கிறார் வேதத்துல. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்கிறது, தமது ஊழியக்காரரின் ரத்தத்துக்கு பழி வாங்குகிறார். ஊழியக்காரருக்கு விரோதமா செய்யும் பொழுது, ஊழியக்காரருக்கு விரோதமா செயல்படும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு அவரே நின்று ரத்தத்துக்கு பழி வாங்குற தேவனா இருக்கிறார். அதான் சொல்ற வேதம் சொல்றது அழகாக. தெய்வம் விரோதமா செயல்படுவது, சபைக்கு விரோதமா செயல்படுவது, வாங்க அந்த சர்ச்சைக்கு போலாம், வாங்க இந்த சர்ச்சைக்கு போலாம், அங்க நல்லா இருக்கும் இங்க நல்லா இருக்கும்னு கூப்பிடுவாங்க. தெய்வம் வைத்த ஸ்தானத்தில் நிற்க வேண்டும், தெய்வம் வைத்த இடத்துல நிற்க வேண்டும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரிச்சு போனாங்க, இறந்து போனாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, கைது பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. தெரியுங்களா, அரெஸ்ட் பண்ணாங்க. எத்தனை பேரை வந்து ஜெயில போட்டாங்க, போலீஸ்ல போல. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. ஐயோ ஜெயிலா, நாம கிறிஸ்தவங்க ஜெயிலுக்கு போகக்கூடாது. அதுக்கே மறுதளிச்சிடுறாங்க. நான் பிசாசுன்னு சொல்லல, நான் ஒரு கொஞ்சம் கூட த்ரூ பண்ணேன், ஆனா நான் பிசாசுன்னு சொல்ல பேய்னு சொன்ன மறுதளிச்சிடுறாங்க. எந்த சூழ்நிலைக்கும் எந்த காலத்துக்கும் மறுதளிக்காம ஆண்டவர் முன்பா நிற்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாருங்களா, யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறான். நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்றேன். நான் பல முறை யோசிப்பேன், ஆண்டவரை போலீஸ் கூட்டு நிற்க வச்சு யோசிப்பேன். நீ சும்மா நான் யுத்தம் பண்றேன். எல்லா வேலையும் செஞ்சாச்சு. இப்போ கூட சரி, எல்லா கிளியர் டீட்டெயிலும் எல்லா ரெக்கார்டும் இந்த வாரம் போலீஸ் கிட்ட நான் சப்மிட் பண்ணியிருந்தோம். ஆனா கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் பேசினார், வானா விட்டு நான் பதில் செய்வேன். 5 பேர் திருடு வந்தாங்க, தெரியல. அந்த 5 பேர்ல திருடு ஒரு ஆள் நம்ம சவால் தெரியுமா, தெரியுமா தெரியாதா? ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்ன மன்னிச்சிருந்த, நம்மளே ஆண்டவர் சொல்லும்போது மன்னிச்சிருன்னு, தேசத்துல இன்னும் பாவத்துல இன்னும் அறியாமையில செய்யறவங்க ஆண்டவர் ஒரு கிரேஸ் பீரியடை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். லாஸ்ட் சான்ஸ். ஆண்டவர் தெரியாது, ஆண்டவருக்கு பார்க்க தெரியாது, ஆண்டவர் கண்ணு இல்லை, ஆண்டவர் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்காரு. அவர் கண்கள் எங்க பூமி எங்க விடாவை கொண்டு இருக்கிறது. தேவ விரோதமா செய்யறது, சபை விரோதமா செய்யறது, போன திருவிழா ஒரே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. சாதாரண பிரச்சனை தான், ரெண்டு விஷயமான பிரச்சனை. அது முக்கியமான ஒரு காரணம். அவ்வளவுதான். அந்த காரணத்தை பார்த்து அதை அப்பவே கிளியர் பண்ண என்னால முடியல. ஏன்னா எனக்கு வெளியே ஊழியம் இருந்தது தொடர்ந்து, ஆனால் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த விஷயமா இருந்தாலும் உங்க வீட்டில் யாரெல்லாம் வந்து எதெல்லாம் சபையை கொடுத்து பேசினாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உடனே என்ன பண்ணுங்க, என்னிடத்துல சொல்லுங்க. ஏன்னா ஊழியக்காரர் தான் பண்ணுவாரு, ஆண்டவர்கிட்ட சொல்லுவாரு, ஆண்டவர் அந்த ஆலோசனை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். சரி பரவாயில்லப்பா, ஓ இது மாதிரி நடக்க போறா, இப்படி படி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி படி வாங்குறது என்ன புரியுது, நான் பார்த்துக்கிறேன். கல்லண்டு போவதில்லை, கர்த்தரின் கையில் தாங்குகிறார். நல்ல மனுஷன் அவன் கல்லண்டு போவதில்லை. எது சொல்வது, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எத்தனை முறை எழுந்துருவான். அவனுக்கு தெரியும் எழுந்தன்னு தெரியும். நான் தான் எங்க விழுந்தேன்னு எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லி, நான் தான் வந்து லாக்அப்ல இருக்கிற ஆளு. நீ தட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்தி வச்சிருக்கேன். இல்லாட்டி நான் கம்பியை நீ இருந்துருக்கேன். ஆண்டவர் நல்லவனாய் மாற்றி, கர்த்தர் நல்லவனாய் மாற்றி அதைக்குள்ளே வைத்து அவர் வருகிற கர்த்தர் எடுத்துக்கொள்ள கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 7ஆம் அதிகாரம், உள்ள திரிகிற சோதித்து அறிகிறார். இருதயங்களையும் உள்ள திரிகளை கர்த்தர் சோதித்து அறிகிறார். கர்த்தர் சோதிக்கிறார், அவர் சோதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யும். ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் பண்ணி நல்ல இருதயம், எந்த இருதயம் கேடான இருதயம், பாழான இருதயம், எந்த இருதயம் பழுதான இருதயம், எந்த இருதயம் வறண்ட இருதயம் கர்த்தருக்கு தெரியும். பரிசுத்த இருதயம், எந்த இருதயம் பாவ இருதயம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் பார்க்கிறார் இருதயங்களை. நம்ம என்ன சொல்றது, இருதயங்கள் உள்ள தெரிய சோதித்து அறிகிறார் ஆண்டவர். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அவன் சர்டிஃபிகேட் கொடுப்பார். நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணமா சொல்லுவாங்க, பொதுவாக ஒருத்தரை பார்த்து ஒரு கை நீட்டி நீ சொன்னா 3 பேர் நம்மள சரியில்லைன்னு சொல்லுவாங்க. தேவன் சோதித்து அறிகிறவரா இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இருதயத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எதை சொல்றது, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. நிறைய பிரச்சனையோடு நான் உள்ள வருவேன். சொல்ல பாருங்க, எல்லா விஷயம் மண்டையில ஓடும். அவங்க சொன்னது, இவங்க பண்ணது, எல்லா நோக்கம், இது பிரச்சனை, அது இது எல்லாம் ஓடும். ஆண்டவர் சமூகத்தில் விடும்போது, ஆண்டவரே நீங்க மாத்திரம் பேசுங்க, நீங்க செயல்படுங்க, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது நீங்க செயல்படுத்துன்னு சொல்லினா உள்ள கால வைப்பேன். ஆண்டவர் தான் கிரியை செய்வார். ஆண்டவர் பேசுவார். சொல்வது, அவர் நல்லவர்களை நீதிமான்களை கண்ணோக்குகிறார். அடுத்ததாக கடைசியாக சாந்த குணம் அவர்களை கண்ணோக்குகிறார்.
சாந்த குணமாக தான் இருக்க வேண்டும். மோசே பாருங்க, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், அமைதியாக வேலை செஞ்சாங்க. ஒவ்வொரு முறையும் நான் படிக்கும்பொழுது யாத்திரா புஸ்தகத்தில் போய் வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் கூடாரத்தில் போயிட்டு அவர் தான் பண்றார். முகம் குப்புற விழுந்தார், அவரும் ஆரோனும் முகம் குப்புற விழுந்தார்கள், ஜனங்கள் முன்பாக முகம் குப்புற விழுந்தார்கள். எதை சொல்கிறது? அவர் சொல்றார், தேசம் தீட்டுப்பட்டு போது அவர் சொல்றாரு, என்ன புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல, தீட்டு கழிக்கும் ஜலத்தை தெளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை துவைக்கிற கடவன், தீட்டு கழிக்கும் ஜலத்தை தொடவனும் சாயங்காலம் தீட்டுப்பட்டு இருப்பான். தீட்டுப்பட்டு இருக்கிறவன் தொடுகிறவர்கள் எல்லாம் தீட்டுப்படும், அவனை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்கும் என்றார். அவனை பரிசுத்தப்படுத்த அவர் சொல்றாரு, அவன் என்ன பண்ணான், அவன் சுத்திகரிக்க அவனுக்கு என்ன பண்றாரு, சில வேலைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் சுத்திகரிக்கிறான். 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீர் அண்டை குடியாமலும் ராஜா பாதையாக நடந்து உமது எல்லையை கடந்து போகும் மற்றும் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதிருக்கும் என்று ஒரு சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. தீட்டுப்படுறவங்க வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கும்போது மற்றவங்களை பார்த்து, உலகத்தான பார்த்து, மற்றவங்களை பார்த்து, மற்றவங்களுடைய சேஷ்டிங்களை பார்த்து தீட்டுப்பட்டு போயிடறாங்க. தெய்வம் நம்ம வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார். உங்களை எடுத்தாரே தெரியல, என்ன கர்த்தர் எடுத்திருக்கிறார், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். மோசே போல, யோனா போல கர்த்தர் எனக்கு விசேஷமான சில தரிசனங்களை அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் அழைப்புல யாரும் உடாதாதீங்க. ஊழியக்காரனே சொல்லியிருக்கிறேன், அவன் வேலையை பார்க்கலாம், அவன் வேலைய பார்க்கலாம். ஒரே டைம் முடிச்சு. என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும், என்னுடைய நோக்கம் என்னன்னு ஆண்டவர் எனக்கு தெரியும். ஆண்டவர் உயர்த்துவார். சங்கீதம் 147 6ஆம் வசனம் சொல்கிறது, சாந்த குணமுடைய கர்த்தர் உயர்த்துகிறார். சங்கீதம் 25:9 சொல்கிறார், சாந்த குணமுள்ளவருக்கு வழியை போதிக்கிறார். சாந்த குணமா இருந்தீங்கன்னா உனக்கு வழியை போதிப்பார். சைலண்டா இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும், மனைவி கூட ஒரு முறை சொன்னாங்க, எந்த காரியமா இருந்தாலும் இதயத்துல வச்சுக்கணும். எந்த ஒரு காரியமா அந்த கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஓட வேண்டும். நீ ஆயுதப்பட, உன்னோடு கூட ஜனத்தை ஆயுதப்படுத்து. நாம் ஆயுதப்பட வேண்டாம். நம்ம ரெடியா ஆகணுங்க. ஆண்டவர் வருகையில எத்தனை ஆத்மாக்கள் ரெடி ஆகாம இருக்கிறாங்க. அவங்கள அனுபவத்துக்கு யாரை கொண்டு வைப்பார் ஆண்டவர்? யாரோ போய் அவங்க ரெடி பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. பிரதமரே கூட இங்க வந்து ஆண்டவர் சமூகத்தை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுக்கு தடையா இருக்கிறது யாருன்னா ஜனங்கள் தான். தேவனுடைய தரிசனத்துக்கு மாறா செயல்படுகிற யாராலும் கர்த்தர் அவங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒருவன் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. ஒருவனும் ஒருத்தவன் கெட்டு போவது அவர் சித்தம் அல்ல. அதான் காலதாமதமாக வருகை தள்ளி வைத்து வைத்திருக்கிறார். இன்னும் தேவன் அவருடைய கிருபை காலத்தை எக்ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் என் கூட சொன்ன காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவர் கிருபை காலத்தை வச்சிருக்கிறார். அந்த கிருபை காலத்துல யாரெல்லாம் ஆண்டவர் கிட்ட வரணுமோ அவங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பக்கம் வந்துருங்க. ஆண்டவர் அவருடைய வருகையை கொஞ்சம் வச்சிருக்கிறார். அது கூட நீ மனத்திலிருந்து தப்பிச்ச, இல்லைன்னா ஆண்டவருடைய அழிவு, ஆண்டவர் வைக்கப்பட்ட அந்த சாத்தான் கொடுக்கப்பட்ட அந்த எரி நரகத்துல தள்ளப்படுவோம். லூசிபருக்கும் அவன் சேனைக்கும் தான் எழுதப்படுது, மனுஷனுக்காக அல்ல. மனுஷன் அந்த போய் விழுந்தானா அவன் விழுந்து சாவான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எப்படி ஆதாயப்படுத்த ஆண்டவர் கொண்டு வருவாங்க. ஆண்டவர் ஆத்மா வரணும்.
இந்த மக்கள் வார்த்தை தொடுங்க தொடுங்க ஆண்டவர் உங்களே உங்க வாயாவே அவருடைய வாயை வச்சு கூட உங்க பேசுவாங்க. நீங்க சொல்லுவீங்க ஆண்டவர் சிஸ்டர் தொடுங்க தொடுங்க, கரெக்டா ஆண்டவர் உங்ககிட்ட பேசி உங்க மூலியமா அவங்களுக்கு சொல்ல வைப்பார். இல்ல ஆண்டவர் நான் போக மாட்டேன்னா அவரே அவங்க டைரக்டா பேசுவாரா? தேவனுடைய வார்த்தை மூலமா பேசுவார். அப்ப நம்ம ஆண்டுடைய வரத்துக்காக அபிஷேகத்துக்காக காத்திருக்க வேண்டாம், வெயிட் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. ரொம்ப வெயிட் பண்ணணும், ஆண்டவர் கொடுப்பா. காத்திருப்போம். வேறு சொல்ல கத்தர் காத்திருந்தோ புது இணைந்து கழுகளை போல செட்டையில் எடுத்து எழுப்புவார்கள். அவர் ஓடினால இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கத்தர் சமூகத்தில் காத்திருங்க, பேசுற கத்தர் காத்திருங்க. வெட்கப்பட்டு போகுது, சைலண்டா இருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட யாக்கோபு போய் பக்கத்துல இருக்க பாயசம் கேட்கல, அவனுடைய இதுதான் கேட்டான், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வாதத்தின் நான் விட மாட்டேன், ஆனா எனக்கு போதித்து வழி நடத்துங்க. எது சொல், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் அடுத்த வீட்டு வழி காட்டுவேன்னு சொல்றேன். அடுத்தவனுக்கு போதித்து வழி நடத்துவேன் சொல்லி வசனம். நான் உனக்கு போதித்து உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு ஆண்டவரே என்ன அனுப்பும், என்ன தொடுங்க, என்ன நினைச்சீங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் ஆயுதமாகணும். ஒவ்வொரு கர்த்தர் அவர் சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் நீதிமானை மாற்றி கொண்டு வருகிறார். பாவம் பண்றவங்க, தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அவர்கிட்ட வந்து அவருடைய சமூகத்தை வந்து விழுந்துட்டாங்கன்னா கர்த்தர் அவனை மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறார். அவன் எவ்வளவு பாவியா இருந்தாலும், அவன் எவ்வளவு அக்கிரமமா பண்ணியிருந்தாலும், அவன் உலகத்துல எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும், பாவியான சரி ஆண்டவர் முன்னாடி வரும்போது அவர் சொல்றாரு ஒரே ஒரு விஷயத்த, எவன் தப்பு பண்றேன் அவன் கல்லை எடுத்துடுறான். ஏன் ஒருத்தர் கல்லை எடுத்து அடிக்கல? அவன் மறைமுகமா தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும், தெரியாத வரைக்கும் எல்லாம் நீதிமான் தான், தப்பு தெரியாத வரைக்கும் எல்லாம் நீதிமான் தான். ஆனா தான் அவன் தப்பு மறைமுகமா பண்ணான். நியாயப்பிரமாணம் சொல்லுது, ஒரு விஷயம் கண்ணில் பார்த்து கன்ஃபார்ம் ஆயிட்டா அவனை கூட்டு வந்து கல்லை வச்சு சாவடிக்கணும். இதான் நியாயப்பிரமாணம். இவனுக்கு பார்த்துட்டாங்க, அண்ணாலும் கூட்டு வந்துட்டாங்க, இவனுக்கு பார்க்காம தப்பு பண்ணிருந்தாங்க எல்லாரும். அங்கதான் கேள்வியே வருது. அதான் ஒருத்தனை கல்லெறிய முடியல, பார்க்காம இவங்க கண் தப்பு பண்ணிருந்தாங்க. அதான் சொல்றாரு, எவன் பாவம் செய்யாதவனும் அவன் முதல் கல்லை எடுத்து அடிக்கலாம். எல்லாம் கல்லு கீழே போட்டு போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் வந்து பாவியா, ஏன் அவன் எடுத்து கல்லை எடுத்து அடிக்கலாம? அப்ப அவன் நீதிமான் தானே? அதாவது அவன் நீதிமான் தானே ஜீசஸ்? எஸ்மா நீதிமான் தானுங்க. ஏங்க அவர் கல்லை எடுத்து அடிக்கல? அவர் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்ல. சரி எல்லாத்தான் பாவி, அவரே ஏன் கல்லை எடுத்து அடிக்கல? அதுதான் மன்னிப்பு. அல்லேலூயா. அதான் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினான். அங்கதான் ஒரு அன்பை வெளிப்படுத்தினான். நான் மன்னிக்கிறது போல நீங்கள் ஒவ்வொரு பாவங்களை, ஒவ்வொரு குற்றங்களை மன்னியுங்கள். ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் ஒவ்வொரு வாதமும் நினைக்கிறவங்க கையில உயர்த்தி, ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் வாயை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்திலே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுக்குறோம் கையில உயர்த்தி. ஒருவேளை எழுந்து நிற்கிறதா எழுந்து நில்லுங்க. எல்லா கண்களும் மூடி. ஒருவனும் கெட்டு போவதும் பிதாவின் சித்தம் அல்ல, ஒருவனும் கெட்டு போவதும் பிதாவின் சித்தம் அல்ல, ஒருவனும் கெட்டு போவதும் பிதாவின் சித்தம் அல்ல.
மணவாளனே மணவாளனே எஜமானனே எங்கள் இயேசு ராஜனே. மணவாளனே மணவாளனே எஜமானனே எங்கள் இயேசு ராஜனே. மன்னிப்பு தாருமையா எங்கள் மணவாளனே, இறங்கி வாருமையா எங்கள் எஜமானனே. மன்னிப்பு தாருமையா எங்கள் மணவாளனே, இறங்கி வாருமையா எங்கள் எஜமானனே. மணவாளனே மணவாளனே எஜமானனே எங்கள் இயேசு ராஜனே. மணவாளனே மணவாளனே எஜமானனே எங்கள் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு தொடுங்க 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 தொடுங்க. ரட்சிங்க 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 ரட்சிங்க. ஓ ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவரை ரட்சிப்பினால் அலங்கரிப்பேன்னு சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம். அப்படி நாங்கள் அலங்கரிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுங்க. வாயில திறந்து எல்லாம் வாயில திறந்து எல்லாம் வாயில திறந்து ஆண்டவரோட உபர்வாங்க. அவர் தான் என் எஜமானன், அவர் தான் அவர் தான் உங்களுடைய காதலனாக இருக்க வேண்டும். மனவாளனா அவர் தான். வாய் திறந்து ஒப்பு விடுங்க. என்னென்ன குற்றங்கள், என்னென்ன பாவங்கள், என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு உங்களுக்கு பிளவு இருக்கிறதோ, எந்த கல்விகள் பிளவாய் இருக்கிறதோ அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லா வாயிலிருந்து ஒப்பு கொடுங்க. வாயிலிருந்து ஒப்பு கொடுங்க. எல்லா வாயிலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட மகிமைப்படுத்துங்க. எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு வாங்க. ஹல்லேலூயா. சுத்திகரிங்க 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 சுத்திகரிங்க. அப்பா சுத்திகரிங்க. ஒவ்வொருவரும் சுத்திகரிப்பீராக. ரத்தத்தால சுத்திகரிப்பீராக. ரத்தத்தால சுத்திகரிப்பீராக. ரத்தத்தால சுத்திகரிப்பீராக. சோதரம் 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 சோதரம். வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா சோதரம் 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 சோதரம். உங்க பிள்ளைகளுக்காக அழுகுங்க சொல்லல. உங்க பிள்ளைகளுக்காக அழுகுங்க. உங்க கணவருக்காக அழுகுங்க. உங்க குடும்பத்துக்காக அழுகுங்க. வாயிலிருந்து கேளு. ஆண்டவரே கேளு. ஆண்டவரே சொல்ல. என் குடும்பத்தை ரட்சியும் ஆண்டவரே. என் கணவரை ரட்சியும். என் பிள்ளைகளை ரட்சியும். என் மனைவியை ரட்சியும். கேளுங்க. வாயில திறந்து கேளுங்க. என் மகனை ரட்சி. இன்னும் உலகத்தை விட முடியல அவளால. ஆண்டவர் இன்னும் உலகத்தை காரியம் விட முடியல. ஆண்டவரை தொடுங்க. ஆண்டவரை அவளை ரட்சிங்க. தொடுங்க தொடுங்க சொல்லுங்க. இன்னும் சினிமாவை விட முடியல. இன்னும் நாடகத்தை விட முடியல. இன்னும் பாவத்தை விட முடியல. கண்களில் பாவம், சரீரத்தில் பாவம், தீட்டுப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன் சொன்னீங்க. இப்பொழுது 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 இப்பொழுது. ஹல்லேலூயா. தொடுங்க 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 தொடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யுங்க. அதான் சொல்றேன். அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க. கண்கள்ல பாவம். உன் மகன் தப்பு பண்றதை நீ கேட்காம இருந்தீனா அது ஒரு பாவம். உன்னை கர்த்தர் நியாயம் விசாரிப்பா. உன் தாய் தப்பு பண்ணா நீ அதை விட்டுட்டீனா, சரி நம்ம தப்பு பண்ண அவங்களும் மன்னிச்சு விட்டீங்கன்னா அது பாவம். கணவன் தப்பு பண்ற, அப்பா தப்பு பண்ற, விட்டுட்டீங்கன்னா அது பாவம். கேட்கறதுக்கு கர்த்தர் வச்சிருப்பார். மனைவி வச்சிருப்பார். கணவனுக்கு மனைவி, மனைவி கணவனை வச்சிருப்பார். அவன் கேட்கும் உணர்த்தப்படும் போது அவர் ஒப்பு கொடுப்பாங்க. ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுவார்.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா ஒவ்வொரு சுத்திகரிங்க அப்பா, சுத்திகரிங்க பரிசுத்தப்படுத்துங்க ஒவ்வொரு சுத்திகரிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லா வாயில சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லா வாயில சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். வாயத்தை நல்லா சொல்லு. எல்லா கிரியை ஓட சரிந்து விட்டு, எல்லா பலவீன ஓடும், எல்லா பிசாசுகளிலும் வெளியே போகும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வெளியே போ, இப்பொழுது வெளியே போ, இப்பொழுது ரைட் 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 நவ, ரைட் நவ. இப்பொழுது தொடுங்க 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 தொடுங்க. ஒவ்வொருவர் தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால, ஒவ்வொருவர் தொடுவீராக அப்பா, ஒவ்வொருவர் தொடுவீராக. ஓ, இப்பொழுது தொட்டு கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு இதயத்தையும் தொட்டு கொண்டு இருக்கிற ஒப்புக்கொண்டு, இதயத்தை கடினப்படுத்தாத, இதயத்தை திறந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட, இதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொண்டு, உன் இதயத்தை கத்தரித்த ஒப்புவி, உன் இதயத்தை கத்தரித்த ஒப்புவி, உன் இதயத்தை கத்தரித்த ஒப்புவி. வாய்ப்பு கேளு, ஆண்டவர் கேளுங்க, எல்லாம் வாய்ப்பு கேளு. ஆண்டவர் இதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம், சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்து. வாய்ப்பு கேளு, எல்லாம் வாய்ப்பு கேளு, வாய்ப்பு சும்மா கைத்தட்டாங்க, வாய்ப்பு கேளு. ஆண்டவரை தொடுங்க, எல்லாம் வாய்ப்பு கேளு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தில் மகன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கட்டத்தில் எழுதி வேதத்தில் வச்சு, ஆண்டவரே இவங்களுக்கு தேவை சந்திங்க, இவங்களை தொடுங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படனா அவங்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபிங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராமல் இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்களா, தொடுங்க. ஆண்டவரே என் மகனை தொடுங்க, என் மகளை தொடுங்க, எழுதி வைங்க. ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய பாரத்தை ஆண்டவர்கிட்ட இறக்கி வைங்க. மற்றவங்க பாரத்தை சொல்றாங்களா, அவங்க பாரத்தை சுமங்க. ஒரு பாரத்தை ஒருவர் சுமங்க. மற்றவங்க ஜெபிங்க. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்தான், அவன் சிறையை கர்த்தர் மாற்றினான். மற்றவங்களுக்காக ஜெபிங்க, கர்த்தர் அவன் சிறையில் போய் கர்த்தர் மாற்றுவார். நான் தான் சொன்ன பாருங்க, எவ்வளோ விஷயம் எவ்வளோ மைண்ட்ல வரும், நான் அதெல்லாம் மனசுலேயே வச்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். ரைஸ் ஆக டென்ஷன் ஆக ஆண்டவர் சொல்றார்,
மறப்போம், மன்னிப்போம். அவங்க மாறுவாங்க. ஒரு நாள் அவங்க கையில பைபிள் இருக்கும், ஒரு நாள் அவங்க கையில ஒரு ஆலயம் இருக்கும். ஒரு நேரம் அவங்களை கொண்டு நான் எடுத்து பயன்படுத்துவேன் தேசத்துல. ஒரு நேரம் அவங்களை கொண்டு ராஜ்யங்களை கட்டும்படியாக, சுவிசேஷ அறிவிக்கும்படியாக, ஒரு நேரம் என்னுடைய வேதத்தை, என்னுடைய ஊழியத்தை அவங்க செய்வாங்க. ஆனா கண்டிக்கிற விதத்துல கர்த்தர் கண்டிப்பார், உணர்த்துவார், ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் கிரியை செய்வார். இந்த நேரத்தில் கூட ஒவ்வொரு வழக்கத்தின்படி இப்பொழுது திருவிருந்து ஆராதனை அனுசரிப்போம். முதலாவதாக பெண்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்தில் முதலாவதாக பெண் மீறுதல் அடைந்தாலோ அதான் கர்த்தர் அப்படியாக வச்சுட்டா இருப்பாங்க. ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு கால்களை ஒவ்வொரு கழுவி ஒப்புரவாகி ஆண்டவரிடத்துல, மனுஷனிடத்துல, தேவ சபையிடத்துல ஒப்பு கொடுத்து பிறகு கால்கள் கழுவி அவருடைய பந்தியில் பங்கு பெறுங்கள். அதை தொடர்ந்து ஆட்களும் அதே போல அதே வழக்கத்தின்படி கால்களை கழுவி ஒவ்வொருவரும் அவருடைய பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.